கும்பராசி கோடீஸ்வரனாகதற்கு முதல் படி இதுதான். கும்பராசிக்காரவங்க என் நண்பர்கள், என் உறவுகள், என் சொந்தங்கள். உங்களுக்கு ஒரு சொந்தக்காரனாக நான் என்றைக்குமே இருப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். இந்த சொந்தக்காரன் எப்படி தெரியுமா? உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அதான் நான் இந்த சிவஸ்ரீ கும்பத்தோடைய சொந்தக்காரன். இன்னிலேருந்து உங்கள் வீட்டில் இந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் யார் வேணாலும் இருங்க, சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, கும்பராசிக்காரவங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட எனக்கு இந்த இந்த மீடியா மூலமாக, யூடியூப் மூலமாக எனக்கு அழைப்பு கொடுங்க, நான் வரேன். ஆமாம், உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய நண்பனா, உங்களுக்கு ஒரு சோகம் இருக்கா, என்கிட்ட பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா, என்கிட்ட பதிவு பண்ணுங்க. இந்த சொந்தக்காரன் என்றைக்கு உங்கள் சோகத்தையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பேன். நான் கடவுள்கிட்ட உங்களுக்காக போராடுவேன். நான் உங்களுக்காக போராடுவேன். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் சத்தியமான வார்த்தை. ஏன் இது தெரியுமா? கோடீஸ்வரன்லாம் பிறக்கும் போதே கோடீஸ்வரன் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா எல்லாரும் பார்த்து பொறாமப்படுறது, பயப்படுறது, எல்லாரும் பிரமிப்பாக பார்க்குறது கும்பத்தை பார்த்து தான். ஒன்றுமே இருக்காது. இந்த ஏதாவது பெரிய லெவலில் நம்ம எல்லாம் கையில் வச்சுருந்தா பரவாயில்ல. கும்பராசிக்காரர்கள் ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நிறைய மனிதர்களை சந்திப்பீங்க. ஒருத்தவங்களை கூட மைண்ட்லேயும் ஏற்றிக்க முடியாது, உங்கள் செல்ஃபோன்லேயும் ஏற்றிருக்க முடியாது. எல்லோரும் கேட்பாங்க, இவரை பார்த்துட்டு விட்டுட்டியா, இவர்கிட்ட நம்பர் வாங்கலை, அவர்கிட்ட நீ பேசலையா? அப்போ தான் நமக்கே புரியும், சே விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படி. நமக்கு தான் அப்போ தான் தெரியும். நிறைய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை விட்டுடுவோம். ஏன்னா அது தோணாது. அதுதான் கும்பம். அதுதான் கும்பம். அதனால தான் துன்பம் நிறைய இடத்துல வரும். இன்னையிலிருந்து நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா எந்த ஒரு நிகழ்வையும் விட்டுடாதீங்க. யாரை நீங்கள் சந்தித்தாலும் அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கிங்க. ஒரு விஐபியாக இருக்கட்டும், ஒருத்தவங்க ஒன்றும் இல்லைங்க. ஒரு நாள் ஒரு தச்சரை சந்தித்தேன், ஆசாரியார்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, உங்கள் டிவி சேனலை பார்த்துட்டு, உங்களோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னார். என்னய்யா என் சேனல் என்ன, அதில் என்ன, நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. அதில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் பேசாமல் இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்கன்னு. நீங்கள் நான் என்னோடய வேலையில் பேசிக்கிட்டே இருப்பேன், பேச்சை நிப்பாட்டிட்டேன். இந்த சகுனி படத்தில் கார்த்திக் அவர்கள் சொல்லுவார், நாசர் ஐயா ஒரு சாமியார் வேடத்தில் நடிப்பார். சந்தானமும் கார்த்திக்கும் அதில் நடிச்சிருப்பாங்க. என்ன சொன்னார், என்னமோ மூக்குப்பொடி சாமியார் என்னமோ ஒரு பேர் வரும் அதில். அப்போ என்னமோ ஒரு சாமியார், எனக்கு பேர் தெரியல. அதில் அந்த சீன் வரும். என்ன சொன்னேன், இப்போ இப்படி இவ்வளோ கூட்டம் இருக்க முன்னு பேசாமல் இருங்க, கம்மியாக பேசு அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுவார் கார்த்திக். இந்த தச்சர்கிட்ட நான் அதை சொன்னேன், ஐயா உங்கள் ஒர்க்கு நல்லா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேசும்போது ஒர்க்கை பார்க்க மாட்டீங்க. இப்போ உட்காந்து சில சும்மா உட்காந்துருக்கவங்களாம் உட்காந்துருக்கான், அங்கே தான் அந்த கடையில் உட்காந்துருப்பான். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பார் அந்த ஐயா கண்டிப்பாக. ஆமாம். அப்போ என்னென்னா அந்த ஐயாவிட்ட ஸ்பீச்சை கொடுத்து எதையாவது அரசியலை பற்றி பேசுகிறது, எதாவது பேசி இந்த ஐயா என்ன பண்ணுவார்னா அந்த வேலையை பார்க்க மாட்டார். ஒரு பலாக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் போய் உட்காந்துருந்தேன், ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துருந்தேன். ரொம்ப எனக்கே கோவம் தான் அந்த வார்த்தையை சொன்னேன். கோவமாக சொல்லலை, அந்த வார்த்தையை நான் தெளிவாக அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். ஐயா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஒர்க்கை நல்லா பண்ணுறீங்க, ஆனால் விரைவாக பண்ண மாட்டீங்க. இந்த உலகம் ரொம்ப விரைவாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது. ஸ்பீட் அஞ்சல் வந்துருச்சு, ஹெட்லைனே பார்த்திங்கன்னா சிறப்பு தலைப்புச் செய்திகளாக வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் உடனே போக வேண்டிய கட்டாயம். நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பேச்சு என்ன வேஸ்ட்டு. அவர் பொழுதுபோக்கலன்னு உங்களை பேசிகிட்டு இருக்கார் பாருங்கள். அவர் நல்லா பொழுது போகாமல் அவர் வேலை பார்க்குறதா இருந்தால் அவர் வீட்டில் போய் இந்த வேலையை பார்ப்பார். ஆனால் அவர் வெட்டியை உட்காந்துருக்காரு பாருங்கள் அப்படின்ட்டு நான் போயிட்டேன்.
6 மாதம் கழித்து நான் அந்த கடைக்கு வர அந்த தச்சர் சொல்கிறாரு, தம்பி இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், பிஸ்னஸ் நல்லா போகுது, செம்மையாக இருக்குது, என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு ஹெல்ப் கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்தாருன்னு வச்சுங்க. அவர் வயசுக்கு என் பேச்சு அவர் கேட்டிருக்காரு. இந்த வார்த்தை புரியுதுங்களா? நான் உடனே கேட்டேன், நீங்கள் கும்பராசியான்னு. ஆமாம். இந்த கும்பராசியால் மட்டும்தான் மற்றவங்க பேச்சை கேட்க முடியும். அதனால் தோற்று போக மாட்டோம். அதை உடனே செயல்படுத்துவோம் பாருங்கள், அதில் ஜெயிப்போம். அதான் கும்பராசி. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக தூக்கி போட்டுற வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒரு சம்பவம், எல்லாமே தற்காலிகம். நம்ம மனுஷால் சந்திக்கிறது எல்லாம் தற்காலிகம். தர்ம சிந்தனைங்கிறது கும்பராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசி பிறக்கும் போதே கோடீஸ்வரன். பணத்தில் மட்டும் தேவையில்லை, பணம் தான் பிரச்சனை எப்பயுமே கும்பத்துக்கு. கும்பராசினாலே பண பிரச்சனை இருக்கும். தனித்து செயல்பட முடியாது, இண்டிவிஜுவலாக செயல்பட முடியாது. அதான் கும்பராசி. நம்ம ஒரு ஆசைப்படுவோம், இதை செய்யணும்னு ஆசைப்படுவோம். இன்னும் சொல்லப்போனால் கும்பராசிக்காரவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆசையெல்லாம் அதிகமாக வரும். இந்த கமார்கட்டு மிட்டாய் சாப்பிட்றது பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கடையில், சின்ன கடையில், தெருக்கடையில் சாப்பிட்றது, ராட்டனம் சுற்றுறது, ஃபுட்போர்டில் நின்றுட்டு போகிறது, ஜன்னல் ஓரமாக உட்காந்து பயணம் பண்ணுறது. இந்த சேரன் படத்தில் ஒன்று வரும், அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும், அது மாதிரி இந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் மென்று முழுங்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுலேயே அவங்க கோடீஸ்வரர்கள். அவங்கள தாண்டி அந்த கோடீஸ்வரர் யோகம் யாருக்கும் கிடைக்காது. அப்படி இருக்கிற கும்பராசி சில விஷயத்தை ப்ரொசீட் பண்ணாங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும். அதான் முதல் படி. என்ன விஷயத்தை நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் கும்பராசிக்காரர்கள் இந்த பதிவு பார்த்ததுக்கு பிறகு தேவையானதை மட்டும் பேசுங்க. உங்கள் ஸ்பீச் கம்மி பண்ணிவிடுங்க. எது பேசினாலும் இல்லாத ஒன்றை பிரமிப்பாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க. இல்லாத ஒன்றை உங்களை ஒருத்தர் பாராட்டினார்னு சொல்லுங்கள். அவர் பாராட்டியிருக்கவே மாட்டார், அவர் பாராட்டினார்னு சொல்லுங்கள் 4 பேருக்கு முன்னாடி. உங்களை விரைவில் அவர்கள் பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் புலம்புவதை முதல்ல நிப்பாட்டிடணும். வேண்டவே வேண்டாம். நம்ம கஷ்டம், புலம்புறோம், என் பிள்ளைங்க சொந்தம், நம்ம முதல்ல புலம்புறதை நிப்பாட்டிடுவோம். வேண்டாம். ஒரு பையனும் அதனால் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, எல்லோரும் கைத்தட்டிட்டு போகிறான். அவன்லாம் வெளியில் போய் சொல்கிறான், ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கான்டா அவன் அப்படிங்கிறான். ஏன்னா ஆசை, வேட்கை, அதோடைய எண்ணம் நமக்கு, அதனால் புலம்புறோம் நடக்கலைன்னு. இன்னையிலேருந்து நிறைய பொய் சொல்லுவோம். பொய் எப்படி? நல்ல பொய். பொய்யில் கூட நல்ல பொய், தப்பு கிடையாது. ஒரு போர் ஜெயிக்கப்படுகிறதுங்கிறான் அப்படின்னா ஜெயிக்கப்படும், அது பொய் தான். புரியுதுங்களா? சொல்கிறோம்ல, இப்போ ஒரு நாடு சண்டை போட்டுட்ருக்கு, ஒரு பொய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த போர் சீக்கிரமாக நின்றுடும் அப்படின்வான். அது பொய் தானே. ஆனால் அவன் சொன்ன அந்த பொய் உண்மையாயிடும். பொய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன பண்ணுற அப்படின்னு. சும்மா இருக்கேன்னு மட்டும் கும்பராசினிலேருந்து சொல்லவே கூடாது. சும்மா இருக்கேங்கிற ஒரு வார்த்தை மட்டும் கும்பராசி சொல்லவே கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. பிஸியாக இருக்கிறேன், உனக்காக சொல்லு, டைம் ஒதுக்கிக்கிறேன், உனக்காக சொல்லு, டைம் ஒதுக்கிக்கிறேன். அப்போ 2 ஓட்டு கிடைக்கும். ஓட்டுன்னு எப்படி பார்த்தீங்களா? தெரியுதப்ப என்ன ஓட்டு கிடைக்கிது? ஆஹா, நமக்காக ஒரு டைம் ஒதுக்குறாரே, நல்ல மனுஷன், நல்ல ஓட்டு கிடச்சிச்சா? சும்மா தான் இருக்கிறோம், என்ன மாப்பிள்ளை சும்மா தான் மாப்பிள்ளை இருக்கிறான், ஒன்றும் வேலை இல்லை மாப்பிள்ளை சொல்லக்கூடாது. பிஸி மாப்பிள்ளை, ஒர்க்கு அதிகமாக ஒர்க்கு. கும்பராசி சொந்தங்களே, ப்ளீஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்கிற ஒரு பொய் உங்களை உயர்த்தும். கும்பத்துக்கு கிடைக்கிற ஜாக்பாட், கும்பத்துக்கு கிடைக்கிற யோகம், இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம், ஃபீல் பண்ணாதீங்க, வேண்டாம். ஃபீல் பண்ணுறதுனால என்னங்க ஒரு லாபமும் இல்லை. கும்பராசிக்காரவங்களுக்கு என்னத்துக்கு ஃபீல் பண்ணணும்? உறவுகளை நினச்சா, ஒன்று விஷயம் நடக்கலைன்னு நினச்சா, சந்தோஷத்தை நினச்சா ஒன்றுமே தீர்வு இல்லை. அதே ஃபீலிங்கை என்ஜாயாக மாற்றுங்க. எப்படி தெரியுமா? நான் இப்போ நீங்கள் இந்த நிமிஷம் சேனல் பார்த்துட்ருக்கீங்களே, இப்போ எங்கே இருக்கீங்க? உட்காந்துருக்கீங்களா, நிற்கிறீங்களா, கடையில் இருக்கீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, வீட்டில் படுத்துறீங்களா? கடவுள் நமக்கு திருப்தி கொடுத்துருக்காண்டா, சந்தோஷத்தை கொடுத்துருக்காண்டா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, எனக்கு யோகம்டா, இது எனக்கு யோகம்டா.
இதை பார்க்குறோம்ல, நல்ல வார்த்தையை கேட்குறோம்ல, இதான் யோகம், இதான் கோடீஸ்வரன். எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற இந்த சீரியல்லாம் பார்த்துறீங்களா? நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சீரியல்லாம் பார்க்கும்போது கும்பராசிக்காரவங்க நல்லா பாருங்கள், நீங்கள் எந்த சீரியலை பார்த்தாலும் அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டதுமாகவே இருக்கும். நீங்கள் பார்க்குற அன்றைக்கி மட்டும் அப்படி இருக்கும், சோகமாக, வருத்தமாக, பிரச்சனையோட. அதே சீரியல் முதல் நாள் நல்லா சிரிப்பாக போயிருக்கும், மறுநாள் இன்னும் ஜோக்காக போயிருக்கும், இல்லை ட்விஸ்டிங் கூட இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது மட்டும் அந்த சீரியல் சோகமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் வாழ்க்கையில் இது இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்கள்கிட்ட மட்டும் வருத்தத்தை வந்து கொட்டுவான். ஏடே நல்லா தானடா இருந்தான், என்னையை பார்த்துட்டு இப்படி பேசுகிறான் அப்படின்னு. என்னமோ கும்பராசியை பார்த்தாலே மற்றவங்கெல்லாம் வந்து ஃபீல் நடிப்பாங்க. இந்த நடிப்பை பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்துருவோம். அதுமாரி பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையாக உள்ளவங்க மாதிரி பேசுவாங்க உங்கள்கிட்ட. யாரையுமே நம்பாதீங்க, அதெல்லாம் போலி, உண்மை கிடையாது. கும்பராசிக்காரவங்க நிறைய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், அவங்கள அதிகப்படியாக யோசிக்கணும். நீங்கள் உங்களை மற்றவங்க யோசிக்க வைக்கணும். நீங்கள் உங்களை பிஸியாக்குங்க, பெரிய ஆளாக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கில் ஒருத்தர் பெட்ரோல் போட்டாருங்க, நடந்த உண்மை. அவர் கும்பராசி, என்னோடய நண்பர். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டார். இன்றைக்கி அந்த நண்பர் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார், ஒரு மேனேஜ்மெண்ட்டில் அவர் மேனேஜராக இருக்கார். அவருக்கு நான் போய் ஒரு தடவை பார்த்தேன், என்ன தம்பி நல்லா இருக்கலாம்னு. சார் உங்களால் தான் சார் நான் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா. என்னடா நீங்கள் நான் பெட்ரோல் போடும்போது எனக்கு பழக்கம், என் டூ வீலரில் கொண்டு போய் நிப்பாட்டும் போது பெட்ரோல் போடும்போது பழக்கம். ஒரு நியூ இயருக்கு அவனுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை அவன் ஞாபகம் வச்சுருக்கிறான், நான் சொல்லிவிட்டு நான் மறந்து வந்துட்டேன். நீங்கள் சொன்னீங்க சார், ஞாபகப்படுத்தி பாருங்கண்ணா. எனக்கு ஞாபகம் இல்லைடா தம்பி, சொல்லு. தொடர்ந்து இங்கேயே இருக்காதுடா, யோசி, மாற்றி யோசி அப்படின்னேங்க. மாற்றி யோசித்தேன் சார், இன்றைக்கி மேனேஜராக இருக்கேன் சார்ண்ணா. இவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த மாற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றல், பிரமிப்பு. என்ன மாற்றி யோசிக்கணும்? அப்புறம் திருப்பி கேட்டேன், எனக்கு புரியலடா தம்பி, எப்படி மாற்றி யோசிச்சா அப்படி என்ன சொன்னேன்னு மட்டும் எனக்கு சொல்லு, எனக்கு அப்போ தான் நான் 4 பேர் சொல்ல முடியும்டா அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் இருந்து எத்தனை மணின்னு கேட்டீங்க, நான் நைட்டு 1:30 மணி பெட்ரோல் போடும்போது. அப்போ வந்து அந்த பையன்கிட்ட 5 நிமிஷம் பேசினேன். ஏன் தூக்கத்தக்க நாங்கள் மாற்றுறதுக்கு அந்த பையன்கிட்ட பேசினேன். அது அவனுக்கு அதை கேட்டிருக்கிறான். அதான் கும்பராசிக்காரங்க, ஒரு விஷயத்தை சொன்னால் காது கொடுத்து கேட்டுக்கொள்வார்கள், அதை மைண்டில் ஏற்றிப்பாங்க. அப்போ அவன் யோசிச்சிருக்கிறான் அந்த பையன், நாம் நம்மளை பெரிய ஆளாக யோசிக்கணும். இப்போ சாதாரணமாக அந்த பெட்ரோல் பங்கில் அந்த பெட்ரோல் போடுற பையன், நான் பெட்ரோல் தான் போடுறேன் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தான்னா அவனால் அதை திங்க் பண்ணிக்க முடியாது. அதே பெட்ரோல் பங்கில் என்ன மாதிரி ஒருத்தர் வந்துக்கிட்ட அதே மாதிரி பேசி அவனுடைய இல்லாத திறமையை இருக்கிற மாதிரி அவர்கிட்ட காட்டி இன்றைக்கி அவன் திறமையோடு இருக்கிறான் சார். இதுதான் உண்மை. அவன் கெட்டு போகலை, ஏமாத்தலை. அங்கே சொன்ன போய் தப்பு இல்லை. நிறைய தெரிஞ்சிக்கக்கூடியவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள், நிறைய லேர்ன் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது, எங்கள் சப்ஜெக்டில் எதுவுமே தெரியாது. கடவுள் அப்படி தான் வரம் கொடுப்பார். கும்பத்துக்கு கோடீஸ்வரன் யோகம் எப்போ வரும்னா, ஒன்றுமே தெரியாமல் நில் பேலன்ஸில் தான் வரும், 0ல் வரும். அங்கேருந்து ஆரம்பிப்பான் கும்பராசிக்காரன், அவன் தான் கும்பராசி. நல்லா தெரிஞ்சிங்க. அதனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியல, வரல, இதெல்லாம் எனக்கு சான்ஸே இல்லை, கிட்டக்கே என்னால் நெருங்க முடியாது மட்டும் நினைக்காதீங்க. பெரிய அது உங்கள் கலெக்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம். உங்களை மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சதாக நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப கீழ்மைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லாமல் தாழ்ந்து பேச வேண்டாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படி நினச்சி அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க உங்களை பார்க்கும் போதே பிரமிப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. கும்பம் உயர போகிறீங்க. அது இல்லாமல் இன்னொரு 6 விஷயத்த சொல்கிறேன், அதை செய்யுங்க. நிச்சயமாக கும்பம் கோடீஸ்வரர்கள். முதல் விஷயம், நாம் கும்பிட்ற தெய்வத்தை தொடர்ந்து கும்பிடணும். நம்ம எந்த சாமியை கும்பிட்றோம், எந்த கடவுளை கும்பிட்றோம், நாம் என்ன இது வரைக்கும் முடிவெடுத்தோமோ அந்த முடிவில் நம்ம மீறக்கூடாது, மாறக்கூடாது. அடிக்கடி ஒரு மனிதன் மாற்றத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா, அவன் மாறிக்கிட்டே இருந்தான்னா செல்ஃபாக அவனோட கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவர்களை அவங்க பக்கம் இழுத்துக்கும், பகடக்காயாக உருட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, நாம் மாறக்கூடாது.
கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும். கடைசி வரைக்கும் நம்ம போகிற ரூட்டு கரெக்டுங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கும்பிட்ற தெய்வத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. எத்தனை தெய்வங்களை வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போடலாம், ஆட் பண்ணலாம். ஆடில் தப்பு இல்லை. இந்த தெய்வத்தையே நிப்பாட்டுறது தப்பு. எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், ஒரு தலைவன் எனக்கு இருக்கிறான், அவனை தூக்கி எறியாத. அவனை ஏன் தலைவனாக உனக்கு பிடிச்சதோ அந்த எண்ணத்தோடையே அவனை வச்சுக்கோ. அடுத்த 4-5 தலைவர்கள் உன் மைண்டில் ஏற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இவனை தூக்கி எறிஞ்சிடாத, அது துரோகம். நாம் அதை செய்யக்கூடாது. நம்ம இந்த ராசியில் பிறந்த நாம் அதை செய்யக்கூடாது. 2வது, நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய அறிவு, இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதை எப்படி அப்படியே கொடுக்குறோன்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்லுவோம், இன்றைக்கி உலகத்தில் அன்பை கொடுத்து தான் ஏமாந்தங்க, அறிவை கொடுத்து தாங்க ஏமாந்தன்னுவாங்க. நீ ஏமாறல, ஏமாற்றப்பட்டிருக்கிற. காரணம், உன் அன்பையும் உன் அறிவையும் நிறைய கொடுத்துட்டோம், தேவைக்கு மீறி கொடுத்துட்டோம். இந்த தேவைக்கு மீறி எக்ஸ்ட்ரா, இந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று வாழ்க்கையில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அது எக்ஸ்ட்ரான்னு ஒன்றும் இல்லை. கடையில் போய் சாம்பார் வாங்கும்போது கூட, ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது எல்லாரும் ஒரு வார்த்தை, எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு குருமா போடுங்க. கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. கடைக்காரவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது போதும் அப்படின்னு. ஆனால் நம்ம மனசு அங்கே தேவைப்படும். அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னா கடைக்காரனே கெட்டவன் விடுவோம், பேஸ்ட்டுன்னு விடுவோம். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளும் யாருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். நிறைய அன்பை செலுத்துறது, நிறைய அவங்களுக்காக நம்ம அறிவை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதில் ஏமாற்றம் வரதான் செய்யும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம், எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் வச்சுப்போம். நம்ம ஒன்றும் கொடுக்காத ஆசாமி இல்லை, எல்லாம் கொடுக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுக்கு அடுத்தது, வாழ்க்கையில் நம்ம நின்று கவனித்து போகணும். நம்ம எங்கே இருக்கிறோம், ஏன் இந்த போர்ஷன் ஆண்டவன் நம்ம கொடுத்தான் அப்படின்னு நம்ம கவனிக்கணும், அப்புறமா போகணும். அதில் தான் அர்த்தம் இருக்குது. ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் அவமானங்களை நாம் சந்திக்காமல் வரவே முடியாது. அதாவது இந்த மேட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மேட்டை மிதிக்கிறது, அந்த மேட்டு தான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு மேட் இருக்கும், விரிப்பு. அதை மிதிக்காமல் உள்ளே போக முடியாது. காலடின்னு சொல்லுவாங்க, காலடியை தொடச்சிக்கிறது. அது மாதிரி நம்ம சில விஷயத்தை தொடச்சிக்கணும், மிதிச்சிட்டு தொடச்சிக்கணும். அவமானங்கள், ஆத்திரங்கள் நிறைய வாழ்க்கை நமக்கு இந்த கோபத்தால் தான் எல்லாமே அழியும். அதை கோபத்தை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது. அதை தொட்டு டச் பண்ணாமல் போகவே முடியாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் மிதிக்காத ஒரு விஷயம் அவமானம். யாரும் நம்மளை கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதை கமெண்ட்டில் காதில் கேட்காம நம்மளால் போக முடியாது. அதையெல்லாம் கேட்டால் தான் நமக்கு முன்னேற முடியும். மதிக்கணும் நேரத்தை, காலத்தை. இந்த கால நேரத்தை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ. ஒருத்தவங்க சொல்கிற அறிவுரையை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ, மற்றவங்கெல்லாம் ஜீரோ. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கொடுப்பார். அப்போ அதை மிஸ் பண்ணாதீங்க. சில வார்த்தைகளை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆவீங்க. நிதர்சனமான உண்மை. நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிற நேரம் வந்துட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.